சேலம் இன்ஜினியர் வீட்டு திக்ர் மஜ்லிஸ். من تواضع رفعه الله صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்திலும் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் தவாதஅ ரஃபஅஹுல்லாஹ், யார் பணிவோடு இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விடுவார். பணிவுண்ட எந்த வகையான பணிவு? நம்ம நிறைய அமைச்சிடும், நிறைய அமைச்சவனே நானுங்கிற அகம்பாவம் மட்டும் வந்தது. நான் தான் பெரிய ஆள், இதெல்லாம் ஒன்றுக்கு ஆகிக்கலாதவன், இந்த வேலை மனசிலாக துருவம் வாங்கிறேன் அப்படிங்கிற ஒரு அற்பமான ஒரு நிலைக்கு நம்ம அடுத்தவன் பார்க்கணும், கேவலம் பார்க்கணும். ஒருத்தர் அறிவு கம்மியாக இருக்குது என்பதற்காக வேண்டி அவரை கேவலமாக பார்க்கறது அல்லது அவரை அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் என்னடாக்க நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாகும். ஒரு சாதாரண மனிதன் எப்படி அவன் தொழிலால் இருக்கிறானோ அவன் உயர்ந்தாலும் அதே மாதிரி இருக்கணும், அதெல்லாம் மாட்ட விடக்கூடாது. ஒரு பையத்து வாங்கியவர்களுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னாங்க, எல்லா நேரத்திலையும் பணிவு ரொம்ப இருக்கும். நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உண்டாக்கக்கூடாது. உண்டாக்கணும் கஷ்டம்தான். பல உள்ள கனி உள்ள மரங்கள் கூட அந்த கனி படுத்த உடனேயும் அந்த வாதை அப்படியே தொங்கி கீழே தாழ்ந்தது, நீர் வைக்கிறது இல்லை, கான் நிற்கிறது இல்லை. கான் என்னன்னாக்கா அந்த கனியுடைய உடனாக்கா அது பணிவை ஏற்படுத்துது. அந்த மாதிரி நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க எல்லா நேரத்திலையும் நம்மகிட்ட பணி வந்துடும். அதுக்கு எங்கள் மாசாக்கள் சொல்லிடுவாங்க, உன்னை ஏதாவது ஒரு எல்லாம் தெரிய மாட்டாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அல்லாஹ் ஆலம் தான், நான் அதிரியே சொல்லிப்பேன், எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி தருவாங்க. இல்லை அதிரி நிஸ்புல் இல்மு, எனக்கு தெரியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ கல்வியிலே பாதி அவர் கற்றுக்கொண்டான்னு அர்த்தம். ஆமாம், தெரியாதுன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாது சொல்கிறதில்ல, அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை ரொம்ப பணிவாக சொல்கிறது. என்னப்பா அவ்வளோ தெரியுமா, என்ன சாதாரண அப்படின்னு தன்னை தாழ்வுபடுத்தி கொள்வது. ஆனால் தேவை ஏற்பட்டால் எதிர்த்தரப்புல ஜஹாலத்து மலத்துறதுக்காக அப்போ அவங்க சொல்ல வேண்டியதான், அதுவே விஷயம். அதுக்காக வேண்டி நம்ம நான் என்றவங்கள போய் சேர்ந்துட்டாங்க. பணம் நிறையா இருந்தால் நானுங்கிற அகம்பாவம் வந்துடும், பதவி வந்தால் அவளுக்கு இன்னும் மேலே அது வந்தாங்க. கிதாபில் எழுதுனாங்க, அல் வதீஉ இதா ரஃபஅ தகப்பர இதா ஹகம தஜப்பர. அவன் அரபிலேயே ஒரு பழமொழி வந்துருக்குது, ஒரு தாழ்ந்த ஒரு மனிதன் அவன் உயர்ந்துட்டாக்க, பணத்தால் உயர்ந்துட்டாக்க நான் என்று பெருமடிக்கும். அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாக்க அடக்கி ஆகும், நாங்கள் அகம்பாதம் அடைக்காட்டோம். இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம், எதற்கு லாய்க்கலாக டிவி தவறுலாம் பெரிய பொறுப்பு வந்துட்டு அடைக்காங்க, எதற்கு லாய்க்க அமற்ற வேலை பார்த்தோம்னா பொறுப்பு வந்துட்டு அடிக்காமல். இதெல்லாம் என்ன காரணம்னாக்க இந்த நம்முடைய தான் காரணம். ஒரு அந்த காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு இது இருந்தான்.
இல்லாமல்லாம் இல்லை. மூசால எதிர்பார்த்தா ஃபிரௌன் இருந்தான், இப்ராஹிம் எதிர்பார்த்த நம்ரூத் இருந்தான். இப்படி ஒவ்வொரு காலத்தில் ஒரு காலம் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. அவன்னா பண செருக்கில் பதவி ஆசையில் என்னை விட்டு யாருமே இல்லை. அதற்கு இஸ்கந்தர் துர்கன் ரம்துல்லாஹி பெரிய ஒரு பாதுஷம், உலகத்தை ஆண்டவர்கள் அவங்க ஒரு மாதத்துடைய பயணத்தை ஒரு காலையில் கலந்துருவாங்களாம். ஏன் எப்படி கலப்பாங்க? வெண்மலாற்றத்துக்கு அல்ல காத்துறை வசதி காற்றை வந்து உத்தரவு விட்டா காற்றை தூக்கி போயிடும், நம்ம சின்னத்துக்கு தூக்கி போயிடும். அவங்களுக்கு அந்த ஆட்டை கொடுத்துருந்தான். ஆனால் அதே ஸ்தானத்தில் இவங்களையே அல்ல வச்சிருந்தா, ஆனால் இவர்களுக்கு பூமி சுருட்டி பூமி எட்டு வச்சாக்க இன்னும் ஒரு எட்டு 2 மழை சேர்த்துருவாங்க, அந்த வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பால் அப்படின்னாக்க இவங்களுடைய தபாலை தான். நான் சொல்கிறாங்க, நான் மொத்தா போயிட்டாக்க என் கையை வெளியே பிடிச்சி வச்சுக்கோங்க. அதாவது இவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை செஞ்சவர் கடைசியில் ஒன்றுலாம் போகிறார். எதையும் கொண்டு போகல, ஆட்சி அதாவது கொண்டு போகல, மனசு கொண்டு போகல, எதையும் கொண்டு போகல, பாரு வெறுங்கையத்து போகிறார் அப்படின்னு மக்கள்லாம் தெரியட்டுவதற்காக வேண்டி வெறும் கையை வெளியே வச்சு கொள்வாங்க. இதுதாங்க இவங்களுடைய ஆட்சி தான் நினைச்சு. இவங்க தான் மக்களுக்கு சேவை செய்வாங்க, நன்மை செய்வாங்க. ஒரு சாதாரண மனிதன் உயர்ந்து கிடைச்சிவான், செய்வான், தக்க பெருமை அடிப்பான். எத்தனையோ ஒரு பெருமை உயர்த்திருந்தான். அதற்கு தானே ராமத்துலாடி ஒரு இந்துக்கள் முஸ்லீம்கள் நிறைய பெரும் உலமாகலாம் கூடியதுக்கு தானே வைக்கிறாங்க. 2000 மக்கள் கூட்டியிருக்காங்க கூட்டத்தில். அப்போ தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது 2 பெரிய உலமாக்கள் வந்தாங்க. ஆமாம், அது அழகான தாட்டு வச்சுருக்காங்க, சூழ்த்தெல்லாம் இருக்குது, சுண்ணத்தா முறையில் இருக்குது. அதை ஒத்து பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்குது, இவங்களில் வந்து நம்முடைய மதிப்பு என்ன அப்படின்ட்டு தலை யோசிக்கிறாங்க. சொல்கிறாரு, இன்னும் நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க, என்ன சாதாரண சொல்கிறாரு. எனக்கு அப்படி தோணுது, ஒன்றுமே இல்லை. சரி, இப்படி நம்ம நினைக்கிறது தப்பாக ரைட்டான், நினைக்கிறது தப்பாக ரைட்டான் சொல்லிட்டு தலை வந்து கட்டுருவோம் அப்படின்ட்டு கூட்டம் முடிஞ்ச விளையாட போகிறாங்க. தலைவர்களே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது, என்ன கேளுங்க. இவர் ஒரு கூட்டத்தில் எனக்கு என்ன சொல்றாங்க, நான் தான் எதாச்சும் மோசமானவன் அப்படின்னு எனக்கு எண்ணம் வருது, இவருக்கு அதே வருது. ஆமாம், இது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, நீங்கள் பாயத்திலிருந்து வெளியே சொல்லிட்டீங்க, இதால் சொல்ல முடியல. எனக்கு அந்த நிலைமை தான். யார் அவங்க? 1000 கிதாப் எடுத்திருக்காங்க, பெரிய ஒரு ஆலிம், தையதான ஆலிம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த நிலைமை தான். இவ்வளவு கத்திருந்தாலும் என்ன அமல் செஞ்சாலும் என்னை கூட ஒரு அமல் அதை செஞ்சுப்பாரு, என்னை கூட அமல் செஞ்சுப்பாரு, நம்மளும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட உள்ளத்தில் வந்துட்டாக்க அல்லாஹ் கூடி சீக்கிரம் நம்ம வைத்து. ஆனால் அதுக்காக உள்ளது நமக்குள்ள வந்து படிவாக இருக்கக்கூடாது, எப்போதும் படிவாக இருக்கணும். விவசாயம் வந்து இல்லை தொழில் பாசிட்டாக்க ஒரு பழமொழியா, அது அரிசா, அது என்னன்னு தெரியல. ஒருத்தர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்லா நிம்மதியாக துணி போல தொழுதாக்க பாந்து வைப்பாங்க, வகிவதன் இது வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நான் இன்னைக்கு இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. இது என்ன வந்து என்ன அப்படி கிடையாது. எத்தனை ஆண்டுகள் இன்னும் நீ வணங்கி தெரிந்தோம் அல்லாவுடைய ரஹமத்தை வரணுங்கிறது அவனா பார்த்து கொடுத்தாங்க. நம்மளுக்கு தவாது இருக்கணும், பணிவு இருக்கணும், சுத்தத்து இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனால் அடுத்தவங்களை ஏழமாக பேசக்கூடாது, கேள்வியை போகக்கூடாது, இன்னும் பார்க்கக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாவுக்கு பொருத்தமா இருக்குதா அப்படிங்கிறதுல பயந்து அமல் செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னாங்க. சொல்ல என்ன செஞ்சான், நான் ஆனால் ரொம்பக்கு மேலே ஆளாண்டான். அவனோட பண வசதி வந்துருச்சு, அதிகாரம் வந்து சொன்னான். என்னமோ சொல்லி பார்த்தான், கேட்கல.
அல்லா தெரிஞ்சா அவளை நைல் இதில் முழுச்சு கொத்தைக்கலாம். நைல் இதில் முழு கொத்தைக்கலாம். எங்கே போச்சு அது? அது என்னாச்சு? அல்லா அவனுக்கு சில ஆற்றல் கொடுத்துருந்தான். நதியை போட்டால் அது போகும். அது ஒரு தடவை தான், ரெண்டாவது செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் உள்ளதுதான். ஹாலிக்கு அல்லாதான், படைக்கூடிய அல்லாதான். அவன் எப்போதும் படைச்சிட்டே இருப்பான். எப்போதும் அவன் செய்ய ஆற்றல் குதிர்த்துட்டே இருக்கும். ஆனால் மனிதனுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கான். அந்த ஆற்றல் ஒரு தடவை செய்யும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுவாங்க, மூத்தாவுடைய ஹயாத்தா கூடிய ஆற்றல் கொடுத்துருந்தான் அப்படின்னாக்க ஒரு பறவையை செஞ்சு நான் குறும் விதியில் அல்லாடத்தில் விதி போனால் அது பறந்து போயிடும். ரெண்டாவது செஞ்சுருங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருந்துச்சு. ஃபிரௌனுக்கு இருந்துச்சு. ஃபிரௌனா நதி எப்படி போ, நான் ஒரு போகும், இல்லை போகாது. தஜ்ஜால் ஆண்டு இருந்துச்சு. தஜ்ஜால் இருந்துச்சு ஒரு தடவை என்னங்க, நான் தான் கடவுள் எப்படி டீப்பாக இருக்கணும்னா ஒரு முஸ்லீம் வந்தார். டீ பார்த்தாரு, இறைச்சி உள்ளவர், தவாதாள் புனிவானவர் கேட்டார். உன்னை பார்த்தாக்க ரப்பா தெரியலையே, நீ தஜ்ஜால் நீ தான் தஜ்ஜால் அப்படின்னு சொல்லி முகமது விஷயம் என்னங்க, ரப்பத்தை கொண்டாடா. ரப்பத்தை கொண்டு அவருடைய 2 காலை பிடிச்சி வச்சு நேராக மேலே அழுத்தினான். அது தள்ளி தூக்கி போட்டான். தூக்கி போட்டேன், பாரு வேணா இது பாரு ஒன்று சேரு நான் கூட சேர்ந்துச்சு. அந்த கஞ்சில் கஞ்சிருக்காங்க. எப்படி என்னுடைய இதை பார்த்தியா, நான் தான் ரப்பு, அதனால தான் உன்னுடைய 2 அறுத்து போட்டு சரி போட்டேன் அப்படி சொன்னதான். அப்போ தான் சொல்லலாம், இப்போத்தையும் எனக்கு உண்மை தெரிஞ்சு வச்சு உன்னால் இனிமேல் என்ன சொல்லி படிச்ச முடியாது. என்ன அறுக்க முடியாது, ஐயாத்தாக்க முடியாது, நீ தஜ்ஜாலுக்கு இது அடையாளம் பண்ண. இது யாருக்கு தெரியும்? நல்ல கொடுத்து தெரியும். மகாமாவுடைய நெத்தி எழுதுக்கும் காஃபின்னு எழுத கொண்டுருக்கோம். காஃபு ஃபேரே தனித்தனியாக எழுத கொண்டுருக்கோம். இது யாருக்கு தெரியும்னாக்க உண்மையான மூணுகளுக்கு அப்படியே தெரியும். அதுவாங்க பயமாட்டாங்க. பாப்பா கேட்கலையா அவன்கிட்ட உள்ள இடது பக்கத்தில் இருந்தால் நகரை தூக்கி போடுவான். அது சொர்க்கமாக மாறிடுவாங்க. இந்த புஜத்தில் நரகம் இருக்கும், இந்த புஜத்தில் அவனாவது வெற்றியாவது சொர்க்கம் இருக்கும் அவனுக்கு வந்து. அப்போ இந்த புஜத்தில் நரகம் இருந்தாக்கா அப்படி 7% எத்தனை பேர் ஈமான் போடுறாங்களோ, ஈமான் அவனுக்கு கூட ஈமாங்களோ அவனை அவனுக்கு சுத்தத்தில் போடுவான், தூக்கி போடுவான். அவனை எவ்வளோ பெருசாக இருப்பாருல்ல, அவனை எவ்வளோ பெரிய ஆளாக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளையே வந்து எனக்கு ஒரு தடவை செய்ய முடிஞ்சு என்ன செய்ய முடியல. இது புது தமிழ் கிடையாது. அப்போ எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுடையதுங்கிறத அங்கே நிரூபிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்ய குதிரத்து அவனுக்கு தெரியும். அது புரியுமான ஒரு சொல் அல்லாஹ். இந்த அல்லாஹ் குடிஷையில் கதீர். அல்லாஹ் அழுது சக்தி பெற்றவன். எல்லா நேரத்துலையும் ஒரு தடவை இல்லை பல தடவை ஆயத்தாக்க முடியும், எல்லாம் முடியும், எல்லாமே செய்ய முடியும். அங்கே என்ன செய்வான்? சைத்தா வருவான், பெரிய சாப்பிட தாடி வச்சு லோடு பெருசாக வருவான். எப்பா நீ உங்கள் மொத்த குளம் வந்தா பார்க்குறியா அப்படின்னு கேட்பான். நான் பார்க்குறேன் அப்படிமா. என்ன செய்வான்? ஒரு சின்ன சைத்தாவை கூப்பிட்டு சொல்லுவான், ரத்த மாதிரி வேசம் போட்டுவான். அது மாதிரி அது ஊர் விழுத்து வரும். பார்ப்பான், இந்த மாதிரி இதே மாட்டான். ஆமாம் அதாவது இது அவாதுங்க இதா ராய்களா நல்லா இருக்கு. ஒன்று என்ன செய்வான்? அப்பா நீ இந்த நிலவுக்கு வேணுனாக்க என்னது இது சிலையை வளர்க்கணும். இப்படித்தான் என்னது மக்கள் மாறி போகிறாங்க. ஆனால் மூத்தாளர்களை திரும்பி கொண்டு வர முடியுமாடா? முடியாது. நான் செய்தான் செய்வேன். ஜின்னு செய்வோம், எல்லா உலகத்துலையும் வரும். ஜின்னுள்ள தாரிஃப் என்னதுக்கு வந்து எல்லா உருவத்திலும் வரக்கூடிய ஆற்றல் கூடியதே ஜின்னு பேர். சின்சியராக வரும், நான் நாயாக வரும், எல்லாம் வரும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நீ தனிமையில் நடந்து போனீங்கன்னாக்க 10 மணி நேரம் நடக்க ஏதாவது ஒரு 2 மணி முறைச்சி பார்த்துட்டே இருந்துச்சுனாக்க அது ஜின்னு தான், வேறு எதுவுமே இல்லை. நீ என்ன செய்ய பயப்படாத, போதைக்கு போ, பயில தங்க போ. நான் சொல்லி ஒரு தடவை காலையில் அதிகாரில் போயிட்டு வந்து ஒரு மாடு என்னை முறைச்சி பார்த்துச்சு. நான் முறைச்சி பார்க்குது அப்படின்றேன். வேகமாக அப்படியே முட்டை வந்துச்சு. நான் அதை அவருடைய தலையை பிடிச்சி தட்டுதலாடியா அப்படின்னு நினைச்சிச்சு. அப்போ ஆயுதம் போயிட்டு உடனே வச்சு அந்த ஆயத்துக்கு ஓதலுக்குள்ள தகுதி எப்படி இருந்தாக்க அல்லாஹ் நம்பிக்கை இருந்தோம் எல்லாம். அதனால் எல்லா உருவத்தையும் சேர்த்து வருவான். எல்லா உருவத்திலும் சேர்த்தா ஜின்னுக்கு சேர்த்து விடுறதே வேற யாருமே இல்லை. ஜின்னுகள் சொன்னாலும் சரி, சைத்தான் சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஆமாம், சைத்தானுடைய ஜின்னுடைய தலைவர் அபுல் ஹரது
அபுல் ஜின் சைத்தாவுடைய தலைவர் இப்ளீஸ். இவன் தான் அவன். அதனால அவனுடைய ஆற்றல் எந்த ஒரு ஆற்றல் சொன்னாக்க ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே பெரிய உருவத்தை கொண்டு வர முடியும். சின்ன ஒரு எருமை கூட மாறி விடுவாங்க. எல்லா உருவத்திலும் வரலாம். ஆனால் நம்மகிட்ட இபாதத்து இருந்தால் நம் பக்கத்தில் இருக்கவே முடியாது. அல்லாவுடைய பயம் இருந்தால், அல்லாவுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா ஒருத்தர் விட முடியாது. அகம்பாவம் அவன்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட கிடையாது. நம்மகிட்ட பணிவு இருந்தால் செய்யும், அந்த ஓய்த்துவாங்க. அந்த தவாதான் அனுபவம் யார் பிள்ளைகளோ அதை ஓய்த்துருவாங்க வந்து. ஆனால் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவனை வந்து கீழ்த்தி போட்டுருவாங்க. எத்தனையோ பெரிய அவரை பார்த்துருக்கோம், பெருமை அடித்தா போயிடுச்சு. உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் சம்பவம் சொல்லி உங்களுக்கு வந்து யாருக்கு அப்துல்லா உந்துருசி ரஹ்மத்துல்லாஹி என்னது 20,000 முடியுதுன்னாங்களா? ஒருத்தர் 20,000 முடியுதுன்னாங்க. அவங்க ஒடிய போயிட்டு கேட்குறாங்க. போகும்போது ஒரு கிணத்து மேட்டுக்கு வந்தவொடனையும் அதாவது ஒரு அழகான ஒரு பெண் பார்த்தோடனே அப்படியே அந்த பெண்ணை பார்த்துட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. அப்போ முடிச்சு கேட்டாங்க, இவ்வளோ பெரிய மகானாக இருக்கீங்களே, ஒரு அசிங்கமாக ஒரு பெண்ணை ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டு அப்படி உட்கார்றது உங்களுக்கும் போட்டாங்க. எவ்வளோ சொல்ல போகல போயிட்டாங்க. சரி, சம்பவம் நீளமாக சம்பவம் சொல்ல கருத்து வர்றேன். அப்போ அவன்கிட்ட திருப்பி அல்லாஹ் அவங்க வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தான். என்ன மாற்றத்தை கொடுத்தாண்டா, இவங்க எல்லாமே அப்போ அதை வழிநடத்துக்கு அல்லாவா சிபிலிக்கா தாங்க அது இருந்தாங்க. அவனே தாங்க அதை வழிநடச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே. போயிட்டு திருப்பி வரும்பொழுது எந்த இடத்துல ஒரு ஷேகை விட்டுட்டு போனாங்களோ அந்த ஷேகை இங்கே இருக்கிறாரா பார்க்கணும். போனாக்க அவன் தாங்க ஒரு அந்த எந்த பெண்ணை பார்த்தாங்களோ அந்த பெண்ணை நிற்காம பிடிச்சிட்டு அந்த வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது எனக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. அவன் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறேன், நீ பண்ணி மிச்சத்தை இந்த பார்த்து அதுவும் தயாராகிடுவாங்க. அவங்க தயாராகவும் பண்ணி வைப்பாங்க. நினச்சினாங்க ஒரு காட்டுக்குள்ளே பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து இந்த கூட்டம் பூரா போகும். ஒரு அல்லாமா ஷெஃப்டிக்காக அவங்களும் அவங்க கூட சேர்ந்து சிலவர் எங்கள் ஷேகை பார்த்துருவோம், என் நிலையை போய் பார்த்துருவோம். போனாக்க அவங்களுக்கு பார்த்தோடனே பக்கத்தில் வராதிங்க போயிருந்துறாங்க. என்ன செய்ய இப்படி ஆகிப்பட்டீங்க, வேலை ஆகிப்போச்சு, என்ன ஆகிப்போச்சு, ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள மனப்பணமாச்சு, 30,000 அதிசயங்கள் மனப்பணாச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் மறந்து போச்சு. வேறு என்ன ஞாபகம் இருக்குது? யாரை அல்லா வடிகட்டில் ஆக்கி விட்டாலும் அவருக்கு நேர்வு காட்டுறது யாராலும் முடியாது. ஒன்று எனக்கு ஞாபகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா ரெண்டு அழுதுகிட்டே வந்து விட்டு சொல்லி எல்லாம் தோசை செஞ்சு பண்ணி அல்லா எப்படி ஆக்கிட்டாண்டாக்க எல்லாருடைய தோவை எல்லாம் கப்பல் செஞ்சு அது செய்கிறவங்க மனம் திருந்தி பாடுறத திருப்பி வந்தாங்க. அஷத் அல்லா இல்லா இல்லா அண்ணன் மகா சொல்லிட்டு எல்லாம் கல்மா கிட்டே உள்ளாங்க. இப்போ அவனை கேட்குறாங்க, உங்களுக்கு நிலைமை இப்படி ஏன் வந்துச்சு? அவன் சொன்னாங்க, நான் வரையில் வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு கோயில் இருந்துச்சு, கோயிலில் செலவாகிட்டு இருந்தாங்க. அவங்களை பார்த்து கேவலமாக நினச்சி அனுபவிச்சேன். சரி, ஏன்னா மனுஷனாவிகளை வந்து சிலை அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஏய் அப்படி நினைக்காத, நினச்ச ஒன்று நான் சோதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அசிஸ்டம் வச்சு அதுக்கு பின்னாடி எனக்கு நிலம் மாறிச்சு. அந்த பெண்ணை பார்த்து அப்படி உட்காந்துட்டு மாறிடுச்சு. இதனால் வருது ஒரு அடுத்தவங்களை கேவலமாக நினைக்கிறது, இழிவாக நினைக்கிறது, பணிவாக நினைக்கிறது. யாரை நம்ம பணிவாக நினைக்கிறோமோ விழுந்துருவோம். என் கூட ஒருத்தர் ஓய்வு இருந்தார். அவர் நாங்கள் ஒன்றாம் மணி 8 பேர் போதும் ஒருத்தர் அது போட்டு அவங்க கிண்டல் பண்ணுறது பார்த்தாலும். ஆனால் ஓய்வு முடிச்ச பிறகு நான் 150 சம்பவம், அவருக்கு 100 சம்பவம். எனக்கு ஆச்சரியமாச்சு. நல்லாவுடைய ஏற்பாடு நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சா அது செய்ய முடியாது. அவன் கீழே இருந்தவர் உண்மை தெரியாது, அவருக்கு அதை ஆழப்பாடோ தெரியாது, பாலப்பாலோ சொல்ல தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் ஓய்வு முடிச்சுட்டு இருந்தார். எனக்கு மேலே 300 சம்பளம் வாங்குறாரு. எனக்கு வந்து வருமானம் உண்டு. நான் அவன்கிட்ட போய் அன்றைக்கி டீ எடுத்துருவார், சாப்பாடு தருவார், எல்லாம் தருவார். நான் போயிட்டு வருவார். அப்படி நினச்சினாங்க, அல்லாஹ் இவ்வளோ போய் மாட்டேன். ஓர காலத்தில் நம்ம கேவலம் நினச்சவரை எதுக்கு லாய்க்குன்னு நினச்சவது பயந்துட்டாங்க. அதான் யாரும் நினைக்கிறது கேவலமாகவோ பணியம்பவோ மோசமாகவோ அவர் கிண்டல் பண்ணுறதோ இதெல்லாம் நல்லா நம்ம மாற்றிடுவோம். அதனால்
பணிவு இருக்க வேண்டியதுதான், அடக்கம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அடுத்தவள் வந்து கிண்டல் பண்ணி கேள்வி செஞ்சு வர்றது ஒன்று இருக்காது. அகம்பாவது கூடாது. வெளியே போங்க, பேசுவோம், பேசக்கூடாது. உங்கள் சொல்ல டைம் பேரில் போகலாம். அப்போ பணிவு நமக்கு வேணும். பணிவு வந்தால் தான் உயர்வு இருப்பான். இல்லை அப்படின்னா போச்சு. ஒரு ஸ்தான மனிதன் யாரை இங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அது மாட்டு வாங்கக்கூடாது. ஆமாம், அவனுக்கு தகுதி உள்ளதால அவனுக்கு சீக்கிரம் வச்சுக்க வேண்டியதான். ஆனால் அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்தான். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, உனக்கு கீழே ஒரு வேலை செய்யக்கூடாது இருந்தாக்கா என்ன, அவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அப்போதான் ஒன்று இல்லைன்னா போச்சு. பிறவன் இருந்தால் போயிட்டான். ஆமாம், நம்ம ஊர் இருந்தால் எதுதான் நான் தான் பெரிய கல்லு சொல்கிறான். என்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயசில் அவன் என்ன தாங்க இதில் கோயிலில் வளர்ந்தான். நம்மளுக்கு தெரியக்கூட போட்டி. அப்போ அவங்க வந்து ஒரு நியாயமான ஒரு வயசு வந்தவொடனே வெளியே வராங்க, வைக்கிறாங்க. அம்மா, இந்த கடவுள் யாரும்மா? நான் தான்ப்பா கடவுள் அப்படின்னா சொன்னாங்க. சரிம்மா, நீ கடவுள், உனக்கு யாருமா கடவுள்? உங்கள் அத்தா தான் என் கடவுள். சரி, உங்கள் அத்தா கடவுள்ப்பா நம்புறது. சரி, திருப்பி கேட்டாலும் நம்மளும் கடவுள் யாருப்பா? பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுனாங்களாம். சரின்னு கேட்டுக்கிட்ட உடனே அப்போ வீட்டுக்கு வர்றாங்க. வந்து தாப்பனார் பார்த்தாரு. தாப்பனார் ஏமானா ஒன்றும் நான் சரதாரம் வச்சு அவனை சிலையை அவர் செதுக்கி விட்டு பண்ணிடுவாங்க. மானை சொல்கிறாரு, மானே இந்த சிலை விற்றுருவா அப்படிங்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாரு, சிலையை விற்க சொல்கிறாரு. நமக்கு வந்து இது பிடிக்காத ஒன்றாச்சே, ஆனாயத்தில் தப்பான பேசி கேட்கணுமே, அதனால் சரி விற்றுட்டு வரேன். முதல் சுற்றி போனார். செலவாக இல்லா சிலை அப்படின்னு சுற்றி போனார். முதல்ல பார்த்தாரு, என்ன கல்லாக செய்யப்படுறது தூக்கு கீழே புதிர் போட்டார். புதிர் இழுத்துட்டு போனார். போது இந்த பாருங்க, இந்த கல்லுதே இது வந்து ஒன்றும் செய்யாது, இதுதான் செலவு சுற்றிக்கிறாங்க, யார் வாங்குறது அப்படின்னா எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க தம்பி உடனே அவன் டே நீ சேவைக்கு போகலாம். இது எப்படி 65 நியூஸ் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. 65 நியூஸ் எப்படி இப்போ அரசுக்கு என்ன பண்ணியே, யார் பண்ணியே? அப்போ பெரிய பண்ணி அம்மா ஒரு ரப்பி யார் அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டான், ஒன்றையும் என்னையும் படித்து வந்தார் அப்படின்னு. அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துட்டான். அவங்களுக்கு வந்து அந்த அறிவாட்டை கொடுத்துட்டான். அவங்களுக்கு வந்து பாட்டத்தை கொடுத்துட்டான். ஆமாம் ஆமாம் அப்படியா? சரி, ரொம்ப என்ன செய்ய சொல்லு. அல்லா சிறைய ஹயாத்தாக்குவா மௌத்தாக்கிடுவான். நானும் நிகழ்ச்சி வேணே நிகழ்ச்சி பார்க்கலாம் அப்படின்னா உடனே வளைஞ்சான். அவர்களுக்கு கைது கூட்டு வந்து குழைச்சிட்டான். முதல் நிற்பும் குழைச்சி போட்டான். பார்த்தியா என்ன பண்ணிட்டு அவனை பிடிச்சி பார்த்தியா அவனானா. அப்போ என் பைத்தியக்காரன் போது தெரியுது, நம்மளது ஹயாத்தாக உள்ளவங்கள மௌத்தாக்குறது அவங்களோட கையில் உள்ளது, கொலை செய்யறது இல்லை. அம்மாதிரி வந்து மூத்தாலும் ஹயாத்தாக்குறது அவங்க கையில் உள்ளது, அவன் செய்யறது வந்தது. ஆனால் இவன் வந்து பைத்தியக்காரன் போல தெரியுது, இவன் நல்லா பாட போடுன்றதுக்காக வேண்டிய அல்லா என்ன அவன் என்ன செய்யறாங்க. சரி, நீ சொல்கிறது இல்லைப்பா. இப்போ என்னோட ரப்ப என்ன செய்யறான், சூரியனை கிழக்கு ஒதுக்கி வச்சு மேற்கு மழை செய்கிறான். நீ என்ன செய்ய, அந்த சூரியன் வந்து மேற்கு வந்து வச்சு கிழக்கு மழை செய்யும். முகித்தல்ல அதிகம் கொடுத்தான். ஆனால் காலையில் அப்படி சேர்த்து போயிட்டான். மழை சொல்லல பாப்பா பாப்பா அப்படின்னு விட்டான். ஏன்னா இதெல்லாம் சேர்க்கூடாது, நீங்களாம் அது லாய்க்கு இருக்கும். ஒருத்தனால பதில் சொல்லாக்க வெட்டி விட்டுருவான். இதே உண்மை, அது இதே நடக்கும் எல்லாத்துலேயும். சரி, அதே நம்ருதை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு கொசு மூக்குள்ளே போய் உள்ளே குறைஞ்சி மூளையில் போய் வேலை பார்த்தோடனே அவங்களால தாங்கிக்க முடியல. அதுக்கு ஒரு சாதாரண கொசு தாங்க முடியல. அது தலையில் செருப்பு பண்ணி அடிச்சதை கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அவன் திருப்பி செருப்பு கூட அடிக்கணும். செருப்பால் அடிக்கப்பட்டு அது குழஞ்சு அதிலே செருப்பிட்டான். என்ன சொல்றாங்க, நான் என்ற அகம்பாபத்தோட எங்கேயோ போய் சேர்ந்துட்டான். எப்படி தான் போய் சேர்ந்துருவான். ஆமாம், நம்மளுக்கு அப்படின்னு தான். சரி, மூசா இருந்த காலத்தை யார் இருந்தான், ஃபிரௌன் இருந்தான். இன்னொருத்தர் இருந்தான், அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் இருந்தான், பெரிய கொடிச்சவன். எவ்வளோ கொடிச்சவனாக்க, அவங்களுடைய ஒரு ரூமில் வந்து பெரிய ரூமு, அந்த ரூமில் நிறைய தங்க வயிறுலாம் இருக்கும்.
அந்த மாதிரி என்னது ஒரு சாவி இப்படி என்னது இவங்களுடைய சாவியை சுமக்கு 70 ஒட்டுகள் இருக்கும். ஒரு சாவி சுமக்குதல்ல, ஒரு ஒற்றமும் வந்து இது சாவி சுமக்கும், 1000 சாவி சுமக்கும். இந்த மாதிரியே 70 ஒட்டகம் நிறைய சாவிகள் இருக்குமா அந்த கதரா திறந்துடும். அவ்வளோ பெரிய பழக்கம். ஆனப்பா சொன்னாங்க, எப்பா நல்ல உன்னை கொடுத்துருக்காருல்ல, ஆமாம் அது கொடுப்பான். ஏழை பேர் 2 ரூபா கொடுத்துருப்பாரு, 2 ரூபா 2000 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பார்த்தாங்கப்பா எவ்வளோ கொடுக்குறது, கூடிக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது, என்ன செய்யுது கொடுக்க விடாமல் செய்யுது, எனக்கு மட்டம் தட்டணும், எனக்கு கேளைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சான். ஒரு கொடுத்து கொண்டு இருந்தேன். ஒரு கும்படையா அதான் அமல்காரியா வளைஞ்சு என்னை வந்து இவங்க கெடுத்துட்டு வருதா அப்படின்னு சொல்ல வச்சான். யார் காரணம் உடனே அது மூலம் சொல்லிச்சு, நிறைய காசு வாங்கி சொல்லிச்சு. இவங்களுடைய தெரியல மூசாவை எவ்வளோ பெரிய வியாபாரம்ட்டு ஒரு பாறை பார்த்தாவே பிடிச்சி அது செஞ்சுட்டாங்க. அதான் பார்வை நல்லவருடைய பார்வைகள் பயந்துன்னு சொன்னா இல்லையா, எப்படியும் பார்வை வந்து எப்படி வேகமாக இருக்கும். சில பார்வைகள் இருக்குது, அந்த பார்வையிலே நம்ம கரைஞ்சு போயிருக்கும். அதாவது அந்த அல்லாவுடைய நூரை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு சக்தி பவர் அதிகம். அதிகமாக சொல்கிறது உண்டு. ஒரு வந்துங்க சூரியனை பார்த்துட்டு இருந்தான், உதயமாக பார்த்தான். அதான் உதயமாகி 2 நிமிஷம் கூட பார்த்தான். கொஞ்சம் கூட பார்த்துட்டு இருந்தாக்க மற்ற மதியானம் வரைக்கும் சூரியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுக்கு கண்ணு ஒன்றும் செய்யலை. அவனுக்கு வந்து ஏன் பழகி போச்சு அவனுக்கு. இப்போ என்ன செய்யறானாக்க இப்படி ஒரு பாறை பார்த்தானாக்க எதிர உள்ள ஒருவன் நெருப்பத்து செஞ்சு அந்த அளவுக்கு பவரை ஏற்படுத்திட்டான். யானை ஏறத்துக்க முடியுமா? தூக்க முடியாது. அது பிறந்தவுடனே தூக்கலாம். இப்படியே தூக்கிவதே சிரமம் தான். நல்லா தீ போட்டான், பொப்பாளத்தை வந்து பெருசாச்சு, அப்படியே தூக்கி வச்சுக்கான். அந்த பெரிய யானையை தூக்கக்கூடிய சக்தி இருந்தாக்க சின்னதுலேருந்தே பழங்கள்லாம் வச்சு கொடுக்கும். அந்த மாதிரி அவனுக்கு அந்த சூரியன் மேலே பார்வை போட்டு நாங்கள் அப்படியே செஞ்சுட்டு இருந்தால் அந்த பார்வை. இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கே ஒரு பார்வை வந்துட்டாங்க என்ன செய்யுது, அந்த வரவு. அதே ஒரு பெரியார்கிட்ட வந்து சொன்னாங்களாம், ஒரு சொந்தக்கார சொன்னாலாம், நீ கல்யாணம் செய்ய மாட்டானா? மாமா என் கல்யாணம் வேணாம், தயவுசெய்து விட்டுருங்க, இல்லை முடிச்சுட்டான்றான். சொல்லிட்டு அப்படி சொல்லலாம்னு சொல்லலாம். நான் கல்யாணம் இல்லைனாக்க உன் மகதே மூத்தா போயிடும், எப்படி யோசிக்குங்க? இல்லை நீ முடிச்சுட்டாகணும், சொல்கிறதுக்கு பின்பற்றணும் அப்படின்னா பார்க்க முடியல. நிக்கா முடிச்சாச்சு. நிக்கா முதல்ல ஒன்றுமா இல்லையா, இதெல்லாம் தொழுதுலேயே வாட்டுக்கு தொழில் அந்த பக்கத்தில் பார்த்துருக்குது. ஆச்சு, பொறுக்க முடியல. இதாங்க இப்படி தொழில் என்ன இருந்தது, ஏங்க நேரம் இல்லையா அப்படின்னு கத்தப்படி இப்படி ஒரு பார் பார்த்தா இல்லையா அப்படின்னு அப்படி இருந்துச்சு. ஏன் இங்கே அல்லாவோட எழுதிருக்கிறாரு, ஃபலாஃபில்லாவில் இருக்கிறாரு. ஃபலாஃபில்லாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் எதுவும் பேச முடியாது. அது சொல்லுவாங்க, நல்லவர்களுடைய தொழுகையை தொழுகின்ற போது இடையூறு உண்டாகணும்னாக்க அது நமக்கு கஷ்டம். அதனால நம்முடைய மதநலத்தில் சொல்லுவாங்க, நான் தொழுகும் போது யாரும் உள்ள வராதீங்க, உள்ள வராதீங்க. ஒருத்தர் பேசுறாரு, சரி வர வேணாம் சொல்றாரு, அந்த சாய்விலே உள்ள பார்த்தலாம், அவனை சாய் பார்த்தலாம். ஆனால் அவனுடைய அங்கங்கள்லாம் தனித்தனியாக கலந்து போய் எல்லா திகழ்ச்சியும் அவங்க அந்த அளவுக்கு அவனுடைய திக்கில் மூடி போயிட்டாங்க. அப்போ வேம கதவை தட்டில் உடைய ஒரு பயந்து கருத்துனாரா இல்லையா, அவனை தான் எல்லாம் முடிச்சுட்டு யார் பார்த்து படுத்து வந்தாங்க. சொன்னாலாம் இல்லை இப்போ மாறியா இருந்துச்சு, நான் சொல்லலை, பார்க்கல சொல்லலை, ஏமாத்தி தப்புக்கூடாது. இரவு நேரத்தில் நடுநிசை நேரத்தில் அவங்க தனியாக இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு சொல்ல முடியாது. நம்ம வந்து எவ்வளவு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு. அதனால் நம்ம என்ன சொல்லலாக்க, நல்லவருடைய பார்வையிட்டு பயந்து கொண்டு ஒன்று இருக்குது. இன்னொன்னாக்க நம்மகிட்ட என்ன அமல் செஞ்சாலும் என்ன செய்யலாம், ரொம்ப பணிவாக இருக்கும். ரொம்ப பணிவாக இருந்தால் தான் முன்னேற முடியும். இல்லை நான் நல்லா அமல் செய்கிறேன், வேகமாக அமல் செய்கிறேன், என்னை பவர் என்ன அப்படின்னு யாராவது நினச்சானாக்க சீக்கிரம் அல்ல அவரை கேட்டு இருக்கிறது மாதிரி. அதனால் எப்படி இருக்கணும்,
நம்ம வந்து அல்லாஹ் பயந்து வாங்க. அல்லாஹ் எவ்வளோ அமல் செஞ்சாரு நம்மள என்ன பணிவு இருக்கணும். பணிவு இருந்தால் தான் முன்னேற முடியும். பணிவு இல்லை அப்படின்னா முன்னேற முடியாது. சில பணிவோட எல்லாம் இருக்கலாமா? என்ன அமல் செஞ்சாலும் சரி அடுத்தவங்கள கேவலமாகவோ இழிவாகவோ பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. நமாஸ் பேசுறது வேற. நம்ம நமாஸ் பேசுறது அதுக்கு ஒரு அளவு இருக்குது. மக்கள் நட்ட அளவுக்கு ஒரு மக்கள் சங்கடப்படுற அளவுக்கு செய்யணும்னாக்க அதுக்கு அளவு. அதனால நன்மையை செய்யணும், நல்லதை காட்டணும், நம்ம நல்லவனாக அல்லாஹ் கமிச்சு வந்தாங்க. சேலம் இன்ஜினியர் வீட்டு திக்ர் மஜ்லிஸ்.